ஹாய் ஆல், வெல்கம் டு நியூ பேஜ் ஆஃப் சர்வீஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய பிரதர் இன்லோட வெட்டிங்க்காக நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பியிருக்கோம். இந்த வெயிலில் அன்றைக்கி என்னமோ நாங்கள் ஊருக்கு போகும்போது கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இதுதான், ஆர்கே பேக்ஸ், கரூர் தாண்டி இருக்கோம். ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஊருக்கு போயிடலாம் வாங்க. இதுதான் எங்கள் கல்யாண வீடு. இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முன்னாடி நாள் வெட்டிங்க்கு ஜஸ்ட்டு முன்னாடி நாள் நைட்டு தான் போயிருந்தோம். மார்னிங் வந்து விடிஞ்சால் வெட்டிங்கு கோயிலில் வச்சு தான் வந்து வெட்டிங் வச்சுருந்தாங்க. எல்லோரும் சூப்பராக ரெடியாகி வெட்டிங்க்காக ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கோவிலில் உட்காந்துருக்கோம். அவ்வளோதான், வெட்டிங் அந்த அன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து குட்டி பாப்பாவோட நேமிங் செரிமனி தான். வீட்லேயே சும்மா ஐயர் மட்டும் வச்சு சிம்பிளாக தான் முடிச்சிருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் அவங்களுக்காக அன்றைக்கி வாங்கிட்டு போயிருந்தது. அப்படியே குட்டி பேபிஸ்க்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக போட்டுட்டு மேடம் ரெடி ஆயிட்டாங்க. லைஃப் லாங் அவங்க கூடவே ட்ராவல் பண்ண போகிற ஒரு அடையாளம் வந்து கண்டிப்பாக அவங்களோட நேம் தான். அந்த நேமிங் செரிமனி அன்னைக்கு எங்கள் வீடு ஃபுல்லாகவே ஒரே ஹாப்பி. நேமிங் செரிமனின்னு சொல்லிட்டேன், பேர் சொல்லணும்ல. பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஹிருதயா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அரிசியில் பேர் எழுதிட்டு பாப்பா காதில் ஒருத்தராக போய் ஹிருதயா 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 அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நேமிங் செரிமனி ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது. அது முடிஞ்ச உடனே திரும்ப ஈவினிங் வந்து பேக் டு மை டூர் தான். நாங்கள் நேற்று முடிஞ்ச வெட்டிங்க்கான ரிசப்ஷன் அன்றைக்கி இருந்தது. பெருசாக ட்ராவலிங்லேயே இருந்ததுனால நான் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப நாள் கழித்து ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். யூஸ்வலாக இங்கே மதுரையில் தான் ஹேர் கட் பண்ணுவேன். சரி, அன்றைக்கி ஊருக்கு போயிருந்ததுனால அங்கேயே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே மேட்டூரில் இருக்க ஒரு பார்லருக்கு தான் போயிருந்தேன். சம்டைம்ஸ் வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து ஒரு ரீசெட் தேவைப்படும். எனக்கு அன்றைக்கி ஒரு ஹேர் கட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. முடி வெட்டும்போது எல்லாருக்குமே ஐயோ நிறையா வெட்டிட்டோமோ அப்படின்னு இருக்கும். பட் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. நான் இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.